நேத்து பார்த்தா ஊட்டியில செல்போன்ல லைட் அடிச்சு ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா தரம் இல்லாம தான் இருக்கு. மருத்துவர்கள் இல்லை, மருந்து இல்லை, தரம் இல்லை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்ல, வருகின்ற பேஷண்ட்ஸ்க்கு உரிய ட்ரீட்மெண்ட் இல்லை. இதுதான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலையும் மக்கள் சொல்கின்ற ஒரு குறையாக இருக்கிறது. செல்போன்ல லைட் அடிச்சு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? ஒரு ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்கு ஒரு ஜெனரேட்டர் கூட இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு. கேப்டனுடைய படம் நீங்க சபரியில பாத்தீங்கன்னா அங்கதான் எல்லா டாக்டர்ஸும் செல்போன்ல லைட் அடிச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ரமணா பாணியில தான் இன்னைக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய குறைய சொல்றாங்க. ரமணால நீங்க பாத்தீங்கன்னா நடக்கின்ற அவலங்களை ஆஸ்பத்திரியிலும் டாக்டர்ஸ் கிட்ட நடக்கிற அவலங்களை எடுத்துரைச்சிருப்பாங்க படத்திலேயே. இது நிறைய 90% பீப்புள் கிட்ட அந்த தாக்கம் இருக்குது. நாங்க போறோம், ட்ரீட்மெண்ட் போறோம், செலவு பண்றோம், பட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, போனா எங்களை கவனிக்க ஆள் இல்லை என்ற குறை மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் டாக்டர்ஸ் பக்கம் நம்ம பார்த்தா அவங்க படிச்சு முடிச்சு இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல இருந்து பிஜி வரைக்கும் முடிச்சு அவங்க வேலைக்கு வரும்போதே பெரிய ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுமே ஸ்ட்ரெஸ் லெவல் போறாங்க. ஸோ இது நிச்சயமாக இதை அதிகமாக டாக்டர்ஸை பணியில் அமர்த்தி பேஷண்ட்ஸுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றது இந்த கவர்மெண்ட்டுடைய கடமை. இன்னைக்கு இந்த பில்டிங்குக்கு கலைஞர் பேர் வச்சிருக்காங்க, சந்தோஷம். ஆனா அதே அளவு கேர் கொடுத்து அதே அளவு மக்களையும் டாக்டர்களையும் பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன், நல்லா பேசினாரு. ஏன் இந்த மாதிரி நடந்தது என்பதை அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், கேஷுவலா தான் பேசிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு அவர் அக்ரவேட் ஆயிட்டாரு, எனக்கே புரியல ஏன் எடுத்து டக்குன்னு கத்தியில குத்துனாருன்னு. ஒரு நிமிஷம் தான் எல்லாமே நடந்தது. அப்போ நான் நிலை குலைஞ்சு போயிட்டோம். ஆனா இது ஏன் இப்படி நடந்தது என்பதை என்னால் இப்ப வரைக்கும் யூகிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. பட் அந்த பேஷண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து பல மாதமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் தெரியுது. அதனாலதான் அந்த அளவு அந்த பையன் மனநிலை பாதிச்சிருக்கான். இந்த பக்கம் டாக்டர் சைடு பார்த்தா நாங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க தான் செய்யறோம். கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம்னு டாக்டர் தரப்பு சொல்றாங்க. அதனால ரெண்டு தரப்புலயும் நியாயம் இருக்கிறது. ஆனால் இதுக்கு டாக்டரை கத்தியில குத்துனது என்பது தீர்வு கிடையாது. இதற்கு என்ன தீர்வு என்பதை நிச்சயம் அரசு பரிசீலனை செய்து இதற்குரிய தீர்வு கொடுக்கணும்.